அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல இந்தியன் ஹிஸ்டரி, இந்திய வரலாறுல இருந்து பார்க்க போறோம். இந்திய வரலாறுல எந்த பகுதியை பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, த கர்நாடிக் வார்ஸ் ட்ரீட்டி. அதாவது இந்திய வரலாறுல பொறுத்தளவு 3 முக்கியமான கர்நாடிக் போர் நடந்துச்சு. இந்த 3 கர்நாடிக் போர்ல கடைசியில என்ன ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த 3 ஒப்பந்தங்களையும் எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த பகுதியில நம்ம பார்ப்போம். இப்ப இந்த 3 கர்நாடக போருக்கான ஒப்பந்தத்தை ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், இதுல நடைபெற்ற ஒப்பந்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஐலா சாப்பேல் ஒப்பந்தம் நடைபெற்றுச்சு. இது எந்த வருஷம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படின்னா 1748 கையெழுத்தாச்சு. முதல் கர்நாடிக் போருக்கான ஒப்பந்தம் ஐலா சாப்பேல், வருஷம் 1748. நெக்ஸ்ட் செகண்ட் கர்நாடிக் வார், ரெண்டாவது கர்நாடக போர். இதுக்கான ஒப்பந்தம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது எந்த வருஷம் கையெழுத்தானது அப்படின்னா 1754 தான் இந்த பாண்டிச்சேரி ஒப்பந்தம் கையெழுத்தானது. நெக்ஸ்ட் தேர்ட் கர்நாடிக் வார், மூன்றாவது கர்நாடிக் போர் நடந்துச்சு. இதோடைய முடிவுல என்ன ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். இந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் எந்த வருஷம் கையெழுத்தாச்சு அப்படின்னா 1763 கையெழுத்தாச்சு. இப்படி இந்த 3 கர்நாடக போர்லையும் முதல் ஒப்பந்தம் ஐலா சாப்பேல், ரெண்டாவது ஒப்பந்தம் பாண்டிச்சேரி, மூன்றாவது ஒப்பந்தம் பாரிஸ் அப்படின்னு சொல்லி 3 ஒப்பந்தங்கள் இந்த கர்நாடக போர்ல கையெழுத்தாச்சு. இந்த 3 கர்நாடக போருக்கான ஒப்பந்தம் பார்த்தோம். இதுக்கான கோட்வேர்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கான கோட்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாஸ். அப்பாஸ் பட நடிகர் இருக்கார் இல்லையா, அப்பாஸ், அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 கர்நாடக போருக்கான கோட்வேர்ட் அப்பாஸ், கர்நாடகத்துல இருக்க அப்பாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த கோட்வேர்டுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஏ, இந்த ஏங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஐலா சாப்பேல் அப்படிங்கிறது குறிக்குது. ஏங்கிறது ஐலா சாப்பேல். நெக்ஸ்ட் பி, இந்த பிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பாண்டிச்சேரி, ஐலா சாப்பேல், பாண்டிச்சேரி. நெக்ஸ்ட் பிஏஎஸ், இது எதை குறிக்குது அப்படின்னா பாரிஸ். சரியாப்பா? அப்பாஸ், ஐலா சாப்பேல், பாண்டிச்சேரி, பாரிஸ். ஸோ 3 கர்நாடக போருக்கான கோட்வேர்டு என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அப்பாஸ். அப்பாஸ் யாரு அப்படின்னா கர்நாடகா அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா?